ஹலோ மேன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி எங்க தொண்டர்கள் எல்லாத்தையும் அங்கங்க ஊருக்கு ஒரு மாயாஜால போர்வை, ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு போர்வை நாங்க எங்களோட ஆட்கள் கொடுத்துருவோம். நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நாக்க நீட்டி நாக்குல வேலை குத்திப்போம். ஆமா, நெஞ்சில குத்திப்போம். அதுக்கப்புறம் எங்க சார் குத்துவீங்க? தமிழக வெற்றி தேவிட சின்னம். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? நீங்க சேர்த்து வச்சு ஒரு கெட்ட வார்த்தையை யார் உருவாக்குறது? எங்க புசி ஐயா என்ன சொல்ல வந்தா தெரியுமா? கண்டிப்பா ஒரு இஎன்டி டாக்டர், காது கேளாத ஒரு மருத்துவர் கண்டிப்பா வைப்போம். இவங்களோட காதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போடுவோம். மனநல மருத்துவரும் நிறைய பேர் வச்சுக்கோங்க சார். சிங்கம் சிங்கிளா நிக்கும், பண்ணி தான் கூட்டமா நிக்கும். சிங்கம் சிங்கம் சொல்றீங்களே சார், சிங்கம் எப்பவுமே காட்டுல தானே இருக்கும். இப்ப எங்க இருக்கு? காட்டுல இருக்கா இல்ல வீட்டுல இருக்கா? எங்க தலைவனுக்கே ஓட்டு ஐடியா கொடுக்காம இருக்காங்களா இன்ன வரைக்கும்? அப்புறம் எப்படி நான் எலெக்ஷன்ல எல்லாம் நிப்பாரு? வார்த்தை தப்பா போகுது அப்படின்னா தப்பா ஃபீல் பண்ணுவீங்களா? இப்ப கூட விசில கையில கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் பேர் மடக்கு ஊதி, அதை ஃபாஸ்டா சொன்னா மடக்கு அப்படிங்கிறது மாதிரி வருது அப்படின்னா அந்த சொல்ல கண்டுபிடிச்ச தமிழர்கள் முட்டாள்களா? எங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் ஓட்டு ஐடியா கொடுக்கறதுக்கு விடாம இருக்காங்க. சீரியஸா பயங்கரமான சதி. இங்க அழுத்துனா அங்க. செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் சாரை தான் மீட் பண்ண போறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ அருண்ராஜ் உங்க கட்சியில இருக்கவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, செவுத்துல பூரா வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட கட்சி கொடி விசில்லாம் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சோன்னா, போய் ஓட்டு கேட்பாரு, பிரச்சாரம் பண்ணுவான்னு பார்த்தா செவுத்துல வரைஞ்சின்னு இருக்காரு, போய் காவடி தூக்கின்னு இருக்காரு. இதெல்லாம் என்ன இது? ஏங்க அதெல்லாம் உள்ள தெளிவா அவர் ஒரு விஷயம், எங்க கட்சிக்கு சேர்றதுக்கு முன்னால ஆமா இந்த ரோட்ல படம் வரைஞ்சு செவுத்துல படம் வரைஞ்சு பிச்சு எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளாரதான் அவர் வாழ்ந்ததா சொல்றாங்க. அந்த ஞாபகார்த்தம் அந்த மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் எங்க கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க யார சொல்றீங்க? நான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொல்றேன். நானு அருண்ராஜ் ஐஆர்எஸ்? ஏங்க நான் அவரை சொல்லலைங்க, நான் அருண்ராஜ் நீங்க சொன்னீங்க. அந்த படம் வரையிறது, காவடி தூக்குறது, செவுத்துல இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பண்ற ஆளை சொல்றேன். நீங்க அவர்ல நான் சொல்லல. ஆமா, அவர் தான் எல்லாம் தூக்கிட்டு இருக்காரு. ஓ, அவரும் தூக்குறாரா? அவரும் தூக்குறாரு. ஓ, இது எல்லாம் பண்ணணுங்க, புரியுதுங்களா? கீழ் மட்டத்துல ஒரு தொண்டன் செய்யற வேலையும் ஒரு மேல் மட்ட அதிகாரியா இருந்தாலும் அந்த இன பாடுபாடு, அந்த தொழில் பாகுபாடு இல்லாம இறங்கி நின்று பண்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய இன்வால்வ்மெண்ட். கட்சிக்கு ஒருத்தன் வேணுங்க. ஒரு கட்சியில ஒருத்தன் இப்படி இருந்தா போதும், அத்தனை பேரும் அப்படி ஆயிடுவான். அவர் எவ்வளவு பெரிய, அப்போ பாத்துக்குங்க. அவர்லாம் எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட காட்ஸ் கிஃப்ட். தட் மேன் இஸ் காட்ஸ் கிஃப்ட். புரியுதுங்களா? என்ன சார், புசி ஆனந்துக்கு எல்லாமே தெரியும், சுகி ஐயா கூட எல்லாம் இருந்திருக்காரு, அப்புறம் அவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு, அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. ஒரு மீட்டிங்ல அவரோட கட்சி பேரே ஒழுங்கா சொல்ல, தமிழக வெற்றி சின்னம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மறுக்க சொல்லுங்க. தமிழக வெற்றி தேவிட சின்னம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஸ்பீடா சொல்லும் போது ரொம்ப தப்பா போகுது சார். அது நீங்க ஸ்பீடாவே சொல்லுங்களேன். தமிழக வெற்றி தேவிட சின்னம், தமிழக வெற்றி தேவிட சின்னம், தமிழக வெற்றி தேவிட சின்னம். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? சார் ஸ்பீடா சொல்லும் போது வேற தப்பான வார்த்தை போகுது சார். அப்ப தப்பான வார்த்தை வந்ததுன்னா நீங்க எங்களை தப்பா ஃபீல் பண்ணுவீங்களா? வார்த்தை தப்பா போகுது அப்படின்னா தப்பா ஃபீல் பண்ணுவீங்களா? இப்ப கூட விசில கையில கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் பேர் மடக்கு ஊதி, அதை ஃபாஸ்டா சொன்னா மடக்கு அப்படிங்கிறது மாதிரி வருது அப்படின்னா அந்த சொல்ல கண்டுபிடிச்ச தமிழர்கள் முட்டாள்களா? நீங்க சேர்த்து வச்சு ஒரு கெட்ட வார்த்தையை யார் உருவாக்குறது? எங்க தலைவர் என்ன சொல்ல வந்தா தெரியுமா? எங்க புசி ஐயா என்ன சொல்ல வந்தா தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தோட அப்படின்னா சொல்ல வந்தாரு. அத புரிதல் வேணும். ஒரு மனுஷன் இத்தனை வயசுலயும் தெளிவா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்னா சில நேரத்துல நம்ம காது வேற மாதிரி கேட்கும். புரியுதுங்களா? காதெல்லாம் வேற மாதிரி கேட்கல சார், காதுல எங்களுக்கு கரெக்டா கேட்டிருக்கு. அவர் வாய் தான் கரெக்டா பண்ணல. ஏங்க அவரு வாய் சரியா பண்ணது தெரியும், உங்க காது சரியில்லை. புரியுதுங்களா? எங்க ஐயாவை பத்தி குறை சொல்லாதீங்க. எங்க ஐயா எப்படி பேசுவாரு எங்களுக்கு தெரியும். ஆமா, அவர் வாய் சரியில்லைன்னு ஒரு காலத்துல சொல்லாதீங்க. வாய் சரியில்லாதவனால எங்க தலைவர் பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு. காது சரியா கேட்க பழகிக்குங்க.
அது இந்த நாடும் இந்த வேணாங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க தெரியுமா? இந்த நாடும் நாட்டு மக்களும் எதிர்கட்சி காரணங்களும் நம்ம சரியான வார்த்தை சொன்னா கூட அதை தவறா கேட்கிற அளவுக்கு காதை வச்சிருக்காங்க. காதுகளை எல்லாம் இஎன்டி ஆஸ்பத்திரி நிறைய திறக்கணுங்க. நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து கண்டிப்பா ஒரு இஎன்டி டாக்டர், காது கேளாத ஒரு மருத்துவர் கண்டிப்பா வைப்போம். ஆமா, எல்லாம் தப்பு தப்பா கேட்டுட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட காதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போடுவோம். மனநல மருத்துவரும் நிறைய பேர் வச்சுக்கோங்க சார், யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, நாங்க எல்லாரையுமே வந்து மக்கள்கிட்ட போய் பேசுறப்ப பார்த்து பேசுங்க. ஏன்னா அவங்க இத்தனை ஆண்டு காலம், புரியுதுங்களா, தமிழ் மக்கள்லாம் மனுங்கள் ஆயிட்டாங்களாம், உணர்வே இல்லாம ஆயிட்டாங்களாம். எல்லாமே இலவசம் கொடுத்து 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 ஓசியில எதை கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தயாராகிருக்காங்க. அப்படிலாம் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா அது எங்களுக்கு கிடையாது. ஆமா, அது எல்லாத்தையும் வச்சு மக்களை ஒரு சரியான மனநிலை கொண்டு வரணும்னா டாக்டர் மட்டும் பத்தாது, புரியுதுங்களா? பேஷண்ட் எல்லாரும் பேஷண்டா இருக்கிறப்ப இருக்கிற டாக்டர் வச்சு சமாளிக்க முடியாது. அதனால எங்களோட தொண்டர்களையும் எங்களோட ரசிகர்களையும் நாங்க வந்து டாக்டருக்கு படிக்காமே டாக்டர் ஆக்கியிருக்கோம், புரியுதுங்களா? டாக்டர்ங்கிறது என்ன? தலைவன் கோட் எடுத்து அந்த செத்தஸ்கோப்பை மாட்டினாவே டாக்டர், அவ்வளவுதான். எங்க தலைவர் எத்தனை படத்துல டாக்டர் வேஷம்லாம் பாத்துருக்காரு, பார்த்துருக்கோம்ல. டாக்டருங்கிறது அப்படி 5 நிமிஷத்துல பண்ண வேண்டிய வேலை, அதுக்கு போய் 5 வருஷம் ஒருத்தன் வேஸ்ட் பண்ணலாமா? அது மாதிரி எங்க இதுல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். உடனே நடத்தணுங்க. திட்டத்தை செயல்படுத்திட்டு நாங்க பண்ணுவோம்னு 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க மத்த கட்சிக்காரனுங்களாம். ஆனா எங்கெல்லாம் அப்படி கிடையாது. திட்டம்னு ஒண்ணு அப்படி சொன்ன சொல்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம். தேர்தல் அறிக்கை இன்னும் விட்டோமா? எதுவும் தேர்தல் அறிக்கை மட்டும் இல்ல, எதுவுமே விடல. நீங்க எதுவுமே விடலையா? ஆமா சார், ஃபைனல் வரப்போகுது. ஆதவ அர்ஜுனா மாதிரி சொன்ன மாதிரி இது ஃபைனல்ஸ் வரப்போகுது. நம்ம உங்களோட தலைவர் வந்து எந்த இடத்துல தொகுதியில நிக்க போறாருன்னு இன்னும் சொல்லக்கூடாதுங்க. எதையுமே சஸ்பென்ஸா வச்சிருக்கணும். சஸ்பென்ஸா வச்சு அப்படி வந்தாதான் அந்த ஒரு யாருக்கும் தெரியாம வந்தாதான் நம்ம கேட்ச் பண்ண முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்ததுன்னா அவனுங்களாம் அலர்ட் ஆயிடுவானுங்க. இப்போ எப்படி இந்த சர்க்கார் பத்தில் எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சிட்ட அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து ஓட்டு போடுங்க, இப்படி போடுங்க ஒரு வீடியோ போடுவார் லைவா, அந்த மாதிரி எப்படி லாஸ்ட் டைமில் சொல்லுவீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம், வேற மாதிரி சொல்லுவோம். ஆமாம், வீடியோ போட்டு சொல்கிறதுனாவே இவங்களுக்கு புரிய மாட்டேங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, புரியுதுங்களா? 3 நிமிஷம் தான் எங்கள் தலைவர் வீடியோ பேசினார். ஆனால் அதை வந்து டோட்டலாக இவர் வந்து வேற மாதிரி இருக்கார், தப்பாக இருக்காருன்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரிலாம் வீடியோலாம் கிடையாது. நாங்கள் வேறு திட்டம் வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக எல்லார் வீட்லேயும் போய் ரீச் ஆகும். ஆமாம், அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து இந்தமாரி சினிமாவை நம்பலைங்க, சேட்டலைட்டை நம்பலைங்க. சேட்டலைட்டு எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுங்க, நம்ம கண்ட்ரோல் இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக கூட ஒன்று சொல்லியிருந்தார் அவர், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஓட்டு கன்ஃபார்மு டிவிகேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா எங்கள் வீட்டில் பக்கத்துலலாம் இருக்காங்க, அவங்க வீட்டில் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல வந்து அவர் என்ன சொல்லியிருந்தா, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு கன்ஃபார்ம் சொன்னால் அந்த 3 பேருக்கும் ஓட்டர் ஐடியே இல்லை. அப்புறம் எப்படி ஒரு குடும்பத்தில் அவருக்கு ஓட்டு வரும்? புரியுதுங்களா? என்ன மாதிரிலாம் சதி திட்டம் தீட்டிருக்காங்கன்னு எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓட்டர் ஐடி இருந்தால் தான் ஓட்டு போடுவீங்க, ஓட்டர் ஐடியே இல்லாமல் பண்ணிட்டா எவனுக்கும் ஓட்டு போட மாட்டேன், எங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் ஓட்டர் ஐடியை கொடுக்கறதுக்கு விடாமல் இருக்காங்க. சீரியஸா? எவன் கையில இந்த மாதிரி ஓட்டர் ஐடியா எல்லாரும் பிடிக்குவாங்க உங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுறதுக்காக மக்கள் எங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஓட்டர் ஐடி இருந்தா தானே ஓட்டு போடுவோம். ஓட்டர் ஐடியா கொடுக்கறதுனா பயங்கரமான சதி. இதெல்லாம் யார் கண்டிக்க முடியாது? நாங்க அரசியல் அமைப்புக்கு நாங்க வரல, அதனால எங்களால எடுத்து பேச முடியல, எடுத்து நடத்த முடியல. என்ன பண்ண போற? அதனாலதான் எங்க தலைவர் சொன்னா தெரியுமா, ஒவ்வொரு ஓட்டு நமக்கு உழுவுதா அப்படின்னு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இதுக்காக சொன்னாரு. ஓட்டர் ஐடி எவன்ட்டு இல்லை, ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. ஃபாலோ பண்ணணும்னா எப்படி பின்னாடி போய் நிக்கணுமா? இப்படி ஃபாலோ நீங்க போறீங்க பார்த்து பின்னாடி போய் நிக்கணுமா? எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஏங்க அப்படிதானே ஃபாலோ பண்ணும். உள்ளார போனவனே மைய வச்சு விடுவாங்களா? அந்த மைய வச்சதுக்கு அப்புறம் போய் அமுக்கணும் இல்லையா? அந்த அமுக்கிறதுக்கும் மைய வைக்கிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்துல எங்காவது ஃபாலோ போய் எங்க அமுக்குறாங்கறத நாங்க பார்ப்போம். ஆமா, அப்புறம் அப்படியே என்ன பண்ணா போலீஸ் இவரை ஃபாலோ பண்ணி கூட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க. எந்த ஊர்லங்க இருக்காரு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க,
ஐயோ, சட்டத்து பிரகாரம் வந்து ஆளு ஃபாலோ பண்ணி போய் அடுத்தவங்க ஓட்டு போடுறத பார்க்க கூடாதும்பாங்க. ஆமா, நீங்க மாயாஜால கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுல போர் ஒன்று வரும் தெரியுமா? போத்திக்கிட்டோம்னா நம்ம எங்க நிக்கிறோம்னே எவனுக்கும் தெரியாது. ஹலோ மேன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? மனுஷன் இருப்பான், அப்படியே மறைஞ்சிருவான். அது மாதிரி எங்க தொண்டர்கள் எல்லாத்தையும் அங்கங்க ஊருக்கு ஊருக்கு ஒரு மாயாஜால போர்வை, ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு போர்வை நாங்க எங்களோட ஆட்கள் கொடுத்துருவோம். அவன் போத்திக்கிட்டு அப்படி ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சொல்லிடுவோம். அப்ப தெரியும்ல. இன்னொரு கூட ஐடியா இருக்கு சார். அப்படியே நின்றுட்டு அப்படியே கிளிக் பண்ணினே இருங்க. டக் 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 கிளிக் பண்ணியிருந்தா யாருக்குமே தெரியாது. என்னது என்னத்த திக்கு 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 திக்கு? ஒரு விஷயம், ஒரு ஓட்டுக்கு ஒரு தடவை தான் அமுக்க முடியும், அடுத்தாப்புல அமுக்க முடியாது. புரியுதுங்களா? அதே பேலட் சீட்னு முன்னாடி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி சீட்டுன்னா 10 சீட்டு நம்ம எடுத்துட்டு போய் அப்படி குத்தி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்போ அப்படியெல்லாம் முடியாது. நம்ம இப்போ இங்க உள்ளார போய் இங்க பட்டனை கையை வச்சு இங்க அழுத்துனா அங்க அப்படின்னு கத்தும். ஓட்டு போட்டதை அர்த்தம். யாரு? அந்த ஊர்ல இருக்கிறவங்கள ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டான் அப்படின்னு இவ்வளவு டீட்டெயிலாக வச்சிருக்காங்க. அதனால இப்பெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆனாலும் சாஃப்ட்வேரை கரெக்ட் பண்ணி ஏமாத்தலாமா? அந்த பெட்டியெல்லாம் ஓட்டு முடிச்சுட்டுலாம் வேன்ல ஏத்திட்டு போறாங்கல்ல, அதுல ஒரு டிவைஸை வச்சுட்டா, வண்டிக்கு கீழே வச்சுட்டா, ஓட்டு பெட்டியில இருக்கிற எல்லாத்தையும் டக 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 டகன்னு டைப் பண்ணி எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் ஓட்டு போட்டலாம். அப்படிதான் பிஜேபி ஜெயிச்சானுங்களா. அதனாலதான் பிஎம் இருக்காரா மோடி. இப்படிலாம் சொல்றானுங்க. வரலாறு. நம்ம உஷாரா இருக்கணும். எது வேணுமாலும் செய்வாங்க. ஏன்னா எல்லா மக்களும் நமக்காக ஓட்டு போடுறதுக்கு காத்துட்டு இருக்கிறப்ப ஓட்டு, அந்த ஓட்டு ஐடி, அந்த ஐடியை தராம இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எவனையுமே எங்களுக்கு ஓட்டு போட விடக்கூடாதுன்னு தானே ஐடியாவில் இருக்காங்க. ஒன்று தெரியுமா? எங்க தலைவனுக்கே ஓட்டு ஐடியா கொடுக்காம இருக்காங்களா இன்ன வரைக்கும். அப்புறம் எப்படி நான் எலெக்ஷன்ல எல்லாம் நிப்பாரு? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் ஓட்டு ஐடிக்கு என்ன? ஓட்டு போடுறதுக்கு தான் ஓட்டு ஐடி வேணும். எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஆதார் கார்டு இருந்தாவே போதும். புரியுதுங்களா? ஆமா, அதெல்லாம் எங்க தலைவன் ஆதார் கார்டுலாம் வச்சிருக்காரு. ஆமா, ஆனா என்ன, இப்ப கசட்ல பேரை மாத்துறதுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அதனால கொஞ்சம் வந்துடும். ஜோசப் விஜய்னு இருக்கு ஆதார் கார்டுல, அது முகமது ஜோசப் விஜய்னு மாத்துறதுக்கு கொடுத்துருக்கோம். ஆமா, எல்லாரும் வேணும் இல்லையா? லாஸ்ட் டைம் சொன்னோம்ல. ஆமா, ஓகே சார். உங்க கட்சியில இருந்து வந்து ஒரு சைடு என்னன்னா காவடி வச்சு சுத்திட்டு இருக்காங்க, ஒரு சைடு பெண்கள் இல்லைன்னா பாத யாத்திரை எல்லாம் பண்றாங்க. என்னதான் நடக்கு? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஆமா, எல்லாத்தையும் செய்வோம். நாங்க வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நாக்க நீட்டி நாக்குல வேலை குத்திப்போம். ஆமா, நெஞ்சில குத்திப்போம். அதுக்கப்புறம் எங்க சார் குத்துவீங்க? அதுக்கப்புறம் எங்க குத்துவீங்களா? இல்ல சார். இல்ல, எங்க குத்துணும்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எங்க குத்துணுங்கிறீங்க? இல்ல சார், நெஞ்சில குத்தா செத்துருவீங்க சார், அதனால சொல்றேன் சார். ஏங்க, நெஞ்சில குத்துறதுனா நெஞ்சில பெரிய வேலை எடுத்து குத்துறது இல்ல. ஆமா, குண்டூசி சைஸ்ல வேலை செஞ்சு அந்த வேலை குத்துவோம். இந்த ரிப்பப்ளிக் டேக்கெல்லாம் கொடி குத்துவாங்களே, அந்த மாதிரி குத்துப்பீங்களா? கரெக்ட். அது மாதிரிதான் நாங்க குத்த போறோம். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது கேள்வி கேட்கிறவங்க பேர்ல நீங்க கேட்க வந்தது எப்படி தெரியுமா இருந்தது? ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஆமா, நாங்களாம் என்ன, நாங்களாம் யாருங்க? எங்களோட தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கல்ல, எங்களோட ரசிகர்லாம் பாக்குறீங்களா? எவ்வளவு டீசெண்டா இருக்காங்க. ஒரு கோட்டு போட்டிருக்கேன்னா எதுக்காக போட்டிருக்கேன்? கோட்டு போட்டவன் தான் இங்க அறிவாளின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கோட்டு போட வேண்டியதா இருக்கு. நீயா நானா கோபிநாத்தை ஏன் அறிவாளின்னு கொண்டாடுறாங்க? கோட்டு போட்டிருக்கிறதுனால. அது மாதிரி ஆகச்சிறந்த அறிவாளிலாம் கோட்டு போட்டிருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் அறிவாளிங்கிறாங்க. அதனால எங்க தலைவர் இனிமேல் கோட்டு போடுவார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இப்படி போட்டு அரசியல் நடக்காதுங்க. ஆமா, எல்லாரும் கோட்டு போட்டு நடத்துவோம். அறிவாளியா இருக்கணும். அறிவிச்சிருந்த சமூகமா இந்த சமூகத்தை மாத்தணும்னா எல்லாரும் கோட்டு போடணும். என்ன சார், போற போக பார்த்தா நானும் கோட்டு போட்டாதான், எல்லாரும் கோட்டு போட்டாதான் அறிவாளின்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துப்போம், எல்லாரும் கோட்டு போட்டுருவோம். நெக்ஸ்ட் காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி நம்மளை கோவணம் கட்ட வச்சிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் தான் எல்லாத்தையும் கோட்டு போட வைக்க போறாரு. புரியுதுங்களா? ஆமா, கோட்டு போடுங்க, அப்பதான் நீங்க அறிவாளி. இப்ப நீங்க வந்து டிவிகே தலைவர் வந்து கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா வந்து எஸ்ஏசி வந்து காங்கிரஸோட கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏங்க, ஐயா எஸ்ஏசி ஐயா சொல்றதெல்லாம் பழைய கதைங்க. நாங்க எல்லாரும் எங்களோட கூட்டணியா வருவாங்கன்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். புரியுதுங்களா? ஆனா எவனும் வரலங்கிறதுக்காக நாங்க வந்து, புரியுதுங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க,
யாரையும் அண்டி பொழைச்சு வாழணுங்கிற கதை எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சிக்காரங்களுக்கு தான். அடுத்தவங்க மேல சவாரி பண்ணுங்கிறது ஆண்ட கட்சிக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிக்கும் தான். ஆனா எங்களுக்கு கிடையாது. நாங்க ஆள போற கட்சி. தனியா சிங்கம் சிங்கிளா நிற்கும், பன்னி தான் கூட்டமா நிற்கும். பார்ப்பீங்க 2026ல் பன்னிகள் ஜெயிக்குமா சிங்கம் ஜெயிக்குமான்னு. சிங்கம் சிங்கம் சொல்றீங்களே சார், சிங்கம் எப்பவுமே காட்டுல தானே இருக்கும். இப்ப எங்க இருக்கு? காட்டுல இருக்கா இல்ல வீட்டுல இருக்கா? ஹலோ, நான் சிங்கம்னு சொன்னது என் தலைவனை சொன்னேன். என் தலைவன் தான் சிங்கம்னு. நீங்க காட்டுல இருக்கா வீட்டுல இருக்கா ரோட்ல இருக்கான்னு ஏன் கிண்டி ஜூல இருக்கு, போய் பாக்குறீங்களா? வண்டலூர் ஜூ சார், கிண்டி ஜூல இல்ல சிங்கம், வண்டலூர் ஜூல தான் இருக்கு. ஓ, வண்டலூர் போய் எங்களை பார்க்க சொல்றீங்களா? தப்பா புரியுதுங்களா? நீங்களாம் சாதாரண ஆட்களே கிடையாதுங்க. டிஎம்கே கிட்ட முழுசா சரணாகதி ஆயிருக்கீங்க. ஆமாம், அப்படி ஒரு ஆட்களாக தான் உங்களெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு தெரியுது. ஏங்க, நான் எங்கள் தலைவனை சிங்கன்னு சொல்கிறேன், வித்தின் செகண்டில் அசிங்கப்படுத்துறது மாதிரி பேசுகிறீங்க. காட்டில் இருக்கா வீட்டில் இருக்கா வண்டலூரில் போய் பாருங்க. எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களை விட ஜாஸ்தி எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? ஆமா சார், ரொம்ப நிறைய இருக்கு, பயங்கரமா வலியுதே. வலியுதா? அது என்ன? ஆமா, எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தடவிட்டேன், அதனால வலியறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆமா, ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்கள் திட்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது 2026ல் நிறைவேறும். ஸோ நீங்கள் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.